அன்பார்ந்த ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் மிதுன ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் திருவாதிரை லக்கண புள்ளியில் பிறந்தவர்களுக்கும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் பலன் காணலாம். ஜோதிட பலன் என்பது நன்மை தீமை இரண்டும் கலந்தது தான். நல்லதை சொல்லி பெருமைக்காக எருமை மேய்க்க நான் விரும்பவில்லை. இந்த பதிவில் நன்மை தீமை இரண்டும் தான் கலந்து சொல்லப்படும். இந்த காணொலியை கடைசி வரை கேட்டு பயன்படுங்க. நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி. ராகு பகவான் நட்சத்திரத்திலே பிரம்மாண்டமானது திருவாதிரை. 1, 2, 3, 4 பாதமும் முழு நட்சத்திரமாக காலபுருஷனுக்கு 3வது வீட்டில் மிதுன ராசியில் அமர்ந்திருக்கிறது. ஆதிரை ஆருத்ரா என்றும் அழைக்கப்படும். திரு என்று அடைமொழி உடையது. நவ கிரகங்களில் ராகு நிழல், சர்ப்பம், மனித தலை மட்டும் உண்டு. ராகுவுக்கு உடல் கிடையாது. ராகு நவகிரகங்களில் மூளை வளர்ச்சி குறைபாடு உடையது. ராகு அனைத்து உயிர்களுக்கும் பிறப்புறுப்பு வீரியம் மிகுந்தது. எதிர்காலத்தை பற்றி யோசிக்காத ஒரு கிரகம் அப்படின்னா அது ராகு தான். அசிங்கம், அகுமானம், வெக்கத்திற்கு அப்பாற்பட்டது. வேணாம் அப்படின்னா வேணும் அப்படிங்க, வேண்டும் அப்படின்னா வேண்டாம் அப்படிங்க. எதிர்மறை குணாதிசயம் உடையது. பச்சோந்தி கிரகம். ராகு எல்லாமே நான் தான், எல்லாமே நான் தான் அப்படிங்க. அடக்குமுறை, பயமுறுத்துவது. எளிதில் ராகு நட்சத்திரத்திலோ லக்கண புள்ளியிலோ ஒரு குடும்பத்தில் குழந்தை பிறக்காது. தந்தை வர்க்கத்தில் பெண் சாபம் கொண்டவர்கள் குடும்பத்தில் ராகு நட்சத்திரத்திலோ லக்கண புள்ளியிலோ தந்தை வர்க்கத்தில் பெண் சாபம் உடையவர்கள் குடும்பத்தில் குழந்தை பிறக்கிறது. அப்போதே தெரிஞ்சுக்கலாம், வம்சம் முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்னு. அம்மாவுடைய அன்பு, பாசம், அரவணைப்பு முழுமையாக திருவாதிரை லக்கண புள்ளியில் பிறந்தவர்களாக சரி, நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக சரி, அம்மாவுடைய அன்பு, பாசம், அரவணைப்பு முழுமையாக கிடைக்கும். ஆனால் இவங்க பெண்களை குத்தி பேசுவாங்க, இழிவுபடுத்துவாங்க, பெண்களை பயமுறுத்தி கொண்டே இருப்பார்கள். திருவாதிரை நட்சத்திரம் லக்கண புள்ளியில் ஒரு குழந்தை பிறந்தால் அடுத்த குழந்தை இருக்காது. இவங்களுக்கு மூத்தவர்கள் 4 பேர் 5 பேர் இருக்கலாம். முதல் குழந்தை திருவாதிரை லக்கண புள்ளியில் போய் பிறந்துருச்சுன்னா அந்த பெற்றோர்களுக்கு அடுத்த குழந்தை இருக்காது. ஒரே குழந்தையாக கூட இருக்கலாம். திருவாதிரை நட்சத்திரம் லக்கண புள்ளியில் ஒரு குழந்தை பிறந்தால் பெற்றோர்களுக்கு பிரிவு உண்டாகும். கடன், கோர்ட்டு கேஸு, வழக்கு உண்டாகும். பெற்றோர்கள் ஒருவரை ஒருவர் குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அடிபட்டுக்குவாங்க. பெற்றோர்களுக்கு மன நிம்மதி இருக்காது, புலம்பிக் கொண்டே இருப்பாங்க. திருவாதிரை நட்சத்திரம் லக்கண புள்ளியில் பிறக்கக்கூடியவர்கள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இளம் வயதில் தாய்மாமன்கள், பாட்டி வீட்டில் வளரக்கூடிய சூழ்நிலையும் பெரும்பாலும் உண்டாகும். திருவாதிரை நட்சத்திரம் லக்கண புள்ளியில் பிறந்தவர்கள் உடல் புஷ்டியாக 6 அடி உயரம் வளரக்கூடியவர்கள். இவங்களுக்கு பார்த்திங்கன்னா இளம் வயதிலேயே வயிறு தொப்பாய் போட்டுக்கும்.
தந்தை தாத்தா சம்பாதித்த பூர்வீக சொத்துக்கள் உண்டு. பெரும்பாலும் தாத்தா சம்பாதித்த சொத்துக்கள் கண்டிப்பாக உண்டு. தன் இனம் சொந்த பந்தங்களிடம் பக்கத்தில் இருப்பவர்களிடம் சண்டை சச்சரவும் விரோதங்களும் இவர்களுக்கு உண்டாகும். தன் மதத்தை விட்டு அந்நிய மதத்தில் போய் சேரக்கூடிய அமைப்பு உண்டு. அந்நிய மதத்தில் திருமணம் செய்து கொள்ளக்கூடிய அமைப்பும் இவர்களுக்கு உண்டு. திருவாதிரை நட்சத்திரம் லக்ன புள்ளியில் பிறந்தவர்களுக்கு இவங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லா புத்தி சொல்லக்கூடிய நண்பர்களை விட இவர்கள் பேச்சுக்கு இணங்கக்கூடிய நண்பர்களிடம் அதிகம் பழகுவார்கள். இவர்களிடம் பழகக்கூடிய நண்பர்கள் சம்சாரியாக இருந்தாலும் அவங்க குடும்பத்தில் சண்டை போட்டு பிரிஞ்சுக்கிட்டு சன்னியாசியாக ஆகக்கூடிய அமைப்பு உண்டு. குடும்பத்தோடு ஒற்றுமையாக இருப்பவர்கள் நட்பு இவர்களுக்கு பிடிக்காது. இவர்கள் பிறர் மனம் புண்படும்படி பேசக்கூடிய தன்மை உடையவர்கள். மனைவி பிள்ளைகளை பயமுறுத்தி கொண்டே இருப்பார்கள். இளம் வயதிலேயே சம்பாத்தியம் பெறக்கூடியவர்கள். பள்ளி படிப்பு முடித்த உடனே அல்லது கல்லூரி படிப்பு முடித்த உடனே வேலைக்கு போய் பணம் சம்பாதிக்கக்கூடியவர்கள். திருவாதிரை நட்சத்திரம் லக்ன புள்ளியில் பிறந்தவர்களுக்கு எவ்வளவு சம்பாதித்தாலும் தான் பெற்ற பிள்ளைக்கு அது உதவாது. தாத்தா சம்பாதித்த சொத்துக்கள் பிள்ளைக்கு உதவும். இவங்க பேரில் சொத்து இருந்துச்சுன்னா அது பிள்ளைக்கு உதவாது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் லக்ன புள்ளியில் பிறந்தவர்களுக்கும் பிள்ளைகள் வளர்ந்து பெரியாளாகி நீங்கள் பட்ட கடனை அவங்க கட்டி விடுவாங்க. திருவாதிரை நட்சத்திரம் லக்ன புள்ளியில் பிறந்தவர்கள் எப்போதுமே நீங்கள் ராஜா தான். பிள்ளைகள் கடனை கட்டினாலும் பிள்ளைகள் வளர்ந்து பெரியாளாகி நீங்கள் பட்ட கடனை கட்டினாலும் பிள்ளைகளுக்கு உங்களால் நன்மை இல்லை. பெரும்பாலும் பிள்ளைகளால் திருவாதிரை நட்சத்திரம் லக்ன புள்ளியில் பிறந்தவர்களுக்கு நன்மை இல்லை. எப்போதுமே உங்களுடைய வாழ்க்கையில் சாப்பாட்டுக்கு பஞ்சம் இருக்காது. வேணுங்கிறது ஆசைப்பட்டது வயிறார சாப்பிடுவீங்க. குடும்பத்தை பற்றி பெரும்பாலும் கவலைப்பட மாட்டீர்கள். வெளியில் ஒருத்தர் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா கண்ணீர் சிந்துவீங்க, உதவி செய்வீங்க. மனைவியோ பிள்ளையோ அதிக கஷ்டப்படுறாங்க அப்படின்னு துளிக்கூடு வருத்தப்படாத அமைப்பு திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் லக்ன புள்ளியில் பிறந்தவர்களுக்கும் குணம் உண்டு. சொல்லி காட்டி குத்தி பேசுகிறது இவங்க வல்லவர்கள். பழைய விஷயங்கள் புதைந்த விஷயத்தை சொல்லி காட்டிக்கிட்டே இருப்பாங்க. குடும்பத்தில் குத்தி குத்தி பேசிகிட்டே இருப்பாங்க. பெரும்பாலும் மத்தியம வயதில் இரவு படுத்து தூங்க மாட்டாங்க. விடிய விடிய பேசினாலும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. திருவாதிரை நட்சத்திரம் லக்ன புள்ளியில் பிறந்தவர்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் நடப்பது அப்படின்னா குடும்பத்தில் இளம் வயதிலோ மத்தியம வயதிலேயோ பிற்பாதியோ உடன் பிறந்தவர்களோ பெற்றோர்களோ பெற்ற பிள்ளையோ துர்மரணம் அடையக்கூடிய வாய்ப்புண்டு. விஷம் குடித்தோ அல்லது விஷ சந்துக்களால் பாம்பு கடித்தோ உயிர் இறக்கும் சூழ்நிலை உண்டு. துர்மரணத்தை இந்த நட்சத்திர லக்ன புள்ளியில் பிறந்தவர்கள் பார்ப்பார்கள். இவர்கள் நல்லா சாப்பிடுவாங்க. கல்லை தின்றாலும் கரைக்கும் ஆற்றல் இவங்களுக்கு உண்டு. எப்போதும் சாப்பாடு பற்றிய இவங்களுக்கு நினைப்பு இருக்கும். பணம் 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 என்று பணத்தை பற்றிய பேச்சு இருக்கும். பெண்களை பற்றிய குறை இருக்கும்.
மிதுன ராசிக்கு 10வது வீட்டில் பார்த்திங்கன்னா சுக்கிரன் உச்சம். மிதுன ராசிக்கு 10வது வீட்டில் சுக்கிரன் உச்சம் பெறும்போது மிதுன ராசி பார்த்திங்கன்னா 5, 12ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரன். உங்களுக்கு பிறக்கும் முதல் குழந்தை ஆண் குழந்தையாக இருந்துச்சுன்னா, திருவாதிரை நட்சத்திர லக்ன புள்ளியில் பிறந்தவர்கள் நீங்கள் குலதெய்வம் கும்பிட்றீங்களோ இல்லையோ, குலதெய்வத்திற்கு மேலாக உங்களுக்கு பிறக்கின்ற முதல் குழந்தை ஆண் குழந்தையாக இருந்துச்சுன்னா அந்த குழந்தையை பார்த்து கொள்ள வேண்டும். சாபம் விடுறது, அடிக்கிறது இதெல்லாம் தவிர்க்க வேண்டும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் லக்ன புள்ளியில் பிறந்தவர்களுக்கும் முதல் ஆண் குழந்தை பிறந்தால் மத்தியம வயதில் இறக்கும் சூழ்நிலை ஏற்படுகிறது. பெரும்பாலும் தந்தை மகனுக்கு காரியம் பண்ணுற அமைப்பு. முதல் ஆண் குழந்தை பிறந்தால் உங்களுக்கு தோஷம். திருவாதிரை லக்ன புள்ளியில் பிறந்தவர்களுக்கு எந்த வயதில் சனி திசை வந்தாலும் சரி, இளம் வயதில் வந்தாலும் சரி, மத்தியம வயதில் வந்தாலும் சரி, பிற்காலத்தில் வந்தாலும் சரி, மறைச்சி ஒளிச்சு வைக்கும் குணம் இருக்கும். எதையும் மறைச்சி வச்சு சாப்பிடக்கூடிய குணம் இருக்கும். கூட்டு குடும்பத்தில் இருந்தாலும் சரி, தனி குடித்தனமாக இருந்தாலும் சரி, சனி திசையில் திருட்டு புத்தி, நண்பர்கள் சேர்க்கை இதெல்லாம் உங்களுக்கு கூடுதலாகவே இருக்கும். சனி திசையில் திருவாதிரை நட்சத்திர லக்ன புள்ளியில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் சேர்க்கை சரி இருக்காது. உங்கள் பணத்தை காலி பண்ணிடுவாங்க. நண்பர்கள் சேர்க்கை மூலம் பம்பு வழக்கு, கோர்ட்டு கேது, சட்ட சிக்கல் சனி திசையில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். திருவாதிரை நட்சத்திர லக்ன புள்ளியில் பிறந்தவர்களுக்கு இளம் வயதில் புதன் திசை வந்தால் நல்ல புத்திசாலியாக, அறிவாளியாக, பொது சேவை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். அரசியல் தொடர்பு ஈடுபாடு உண்டு. கமிஷன், புரோக்கர், முதலீடு இல்லாத தொழில் வேலையில் அமோகமான பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புண்டு. புதன் திசை திருவாதிரை லக்ன புள்ளியில் பிறந்தவர்களுக்கு வரவில்லை என்றால் இவங்க குழந்தை மாதிரி மூளை வளர்ச்சி குறைபாடு உண்டு. பேசினதையே திரும்ப பேசிகிட்டே இருப்பாங்க. மனைவி பிள்ளைகளை குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. பெற்றோர்களை குறை சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடிய அமைப்பு ஏற்பட்டுவிடும். உங்களுக்கு இளம் வயதில் புதன் திசை வந்துச்சுன்னா திருவாதிரை லக்ன புள்ளியில் பிறந்தவர்களுக்கு நல்ல அறிவாற்றல் உண்டாகும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிறப்பு ஜனனமகா திசையே ராகு திசை வந்துடும். பிறப்பு ஜனனமகா திசையே ராகு திசை வரும்போது பெற்றோர்கள் பிரிவு உண்டாகிறது. தந்தைக்கு அதிக போராட்டம் ஏற்படுகிறது. வம்பு வழக்கு, கடன், கோர்ட்டு கேஸு எல்லா துன்பங்களும் தந்தை அனுபவிக்கிறார். இவர்களுக்கு மஞ்சை காமாலை அந்த ராகு திசை முடிங்காட்டியுமே பெரும்பாலும் ஏற்படுகிறது. எலும்புரிக்கி வாத நோய் கடுமையாக தாக்குகிறது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 2வதாக குரு திசை வருகிறது. இந்த 2வது குரு திசையில் டிகிரி படிக்கலாம். குரு திசையில் சம்பாதிக்கிற வாய்ப்பு வருகிறது. வேலை தேடி சம்பாதிக்கிறாங்க. பெண்களை உருகி காதலிப்பார்கள். அப்படி செட் ஆகலைன்னா மாந்திரீகம், செய்வனை, வசியம், மந்திரமும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மந்திரம் வசியத்தையும் பயன்படுத்துவார்கள். குரு திசை முடிங்காட்டியும் கல்யாணம் நடக்கும். 3வதாக வரக்கூடியது சனி மகா திசை. இந்த சனி மகா திசையில் 19 ஆண்டு காலம் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கெட்ட பழக்க வழக்கம் இல்லாமல் பார்த்துக்கணும். நண்பர்கள் கூட்டாளி சேர்க்கை இல்லாமல் பார்த்துக்கணும்.
சனி திசை வந்து ஒளிச்சு வைக்கிறது, மறைச்சி வைக்கிறது, பொய் பேசுறது, சாபம் விடுறது, வாழ்க்கையில் வந்து போராட்ட காலம் என்று சொல்லலாம். சனி திசை 19 ஆண்டு காலம் முன்னேற்றமும் உண்டு. அதே வழியில் கடன், வம்பு வழக்கு, அசிங்க அவமானப்படுற மாதிரியான சூழ்நிலையும் சனி திசை 19 ஆண்டு காலம் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படுகிறது. ஏறத்தாழ பார்த்திங்கன்னா ஒரு 50 வயது கடந்து விடும். 50 வயதிற்கு மேலே உங்களுக்கு புதன் திசை வருகிறது. புதன் திசையில் கமிஷன், தரகு, புரோக்கர் தொழில், முதலீடு இல்லாத தொழில் வேலை கண்டிப்பாக அமையும். ஒரு இடத்துல ஆஃபீஸில் உட்காந்துக்கிட்டு வேலை பார்க்குற மாதிரி திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படும். வீடு, வண்டி, வாகனம், சொத்துக்கள் உண்டாகும். கால்நடைகள், ஆடு மாடு வளர்க்கலாம். புதன் தசை யோகம் என்று சொல்லலாம். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் லக்கண புள்ளியில் பிறந்தவர்களுக்கும் வழிபடக்கூடிய கடவுள் அப்படின்னு பார்த்தா ஸ்ரீ ரங்கநாதர். சுக்கிர பகவானுடைய அம்சம் ரங்கநாதர். வருடத்தில் ஒரு முறை நீங்கள் பிறந்த இந்த திருவாதிரை நட்சத்திர நாளில் ஸ்ரீ ரங்கநாதரை வழிபடுங்க. கணவன் மனைவி இருவரும் திருமணத்துக்கு பிறகு கணவன் மனைவி இருவரும் கோயிலுக்கு போனீங்கன்னா அங்கேயே சண்டை வரும். வீட்டுக்கு வரும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாத மாதிரியான சூழ்நிலை ஏற்படும். தனியாக போய் கும்பிட்டு வரலாம். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் லக்கண புள்ளியில் பிறந்தவர்களும் பெரும்பாலும் குடும்பத்தில் வீட்டில் வந்து நாய் வளர்க்க வேண்டும். வீட்டில் வந்து பூனை வளர்க்கலாம். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் லக்கண புள்ளியில் பிறந்தவர்களுக்கும் கண்டிப்பாக வந்து வீட்டில் வந்து நாய் வளர்க்கணும், பூனையும் வளர்க்க வேண்டும். உங்களுக்கு வந்து கையில் காசு இல்லைங்காமல், பணங்காசு இல்லைங்காமல் வந்துக்கிட்டே இருக்கும். எப்போதும் ராஜாவாக இருக்க வேண்டும், அதிகாரத்திலேயே இருக்க வேண்டும் அப்படின்னா திருவாதிரை நட்சத்திர லக்ன புள்ளியில் பிறந்தவர்கள் திருமணமானவுடன் திருமணத்துக்கு முன்னாடியே பெண்களை வந்து குறை சொல்வது, ஏளனமாக பேசுவது, பெண்களை வந்து திருமணத்துக்கு பின்னாடி மனைவியை வந்து கொடுமைப்படுத்துறது, அக்கா தங்கைக்கு நீங்கள் வந்து உதவி செய்யாமல் அவங்கள வந்து ஏமாற்றுவது, இதெல்லாம் வந்து தவிர்க்க வேண்டும். திருவாதிரை நட்சத்திரம் லக்கண புள்ளியில் பிறந்தவர்கள் உங்களுக்கு பிறக்கின்ற பெண் குழந்தைகளை மனம் நோகாமல் பார்த்து கொள்ள வேண்டும். ஏற்கனவே உங்களுக்கு சுக்கிரன் சாபம் உள்ளது. பெண்களை வந்து மென்மேலும் கொடுமைப்படுத்துறது, அவங்க வந்து மனசு கஷ்டப்படுற மாதிரி நீங்கள் நடந்துக்கிட்டிங்கன்னா எப்போதுமே நீங்கள் காசு இல்லாமல் கடன்பட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரியான சூழ்நிலை ஏற்படுத்தி விடும். இது வந்து பொது பலன்தான். உங்கள் ஜாதகத்தில் லக்னாதிபதி நின்ற அமைப்பை பொறுத்து நல்லது கெட்டது மாறும். கடன் வாங்கி வண்டி வாகனங்கள் வாங்கிறது, கடன் வாங்கி வீடு கட்டுறது, கடன் வாங்கி நிலம் சொத்துக்கள் வாங்கிறது, ஆடு மாடு வாங்கிறது, திருவாதிரை நட்சத்திர லக்கண புள்ளியில் பிறந்தவர்களும் சரி, திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் சரி, கடன் வாங்கினீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வட்டி கட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். பணம் 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 பணம்னு பணம் வந்து உங்களை ஆக்கிரமித்து விடும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் லக்கண புள்ளியில் பிறந்தவர்களுக்கும் பித்ரு தோஷம் வந்து உண்டு. தந்தை தாத்தா வழியில் சாபம், பெண் குறை உண்டு. இது வந்து பார்த்திங்கன்னா பரம்பரையாக தொடரும். பித்ரு தோஷம் நீங்க, சாபம் குறைய முறையாக வந்து இறந்த பெரியவர்களுக்கு தர்ப்பணம் திதி கொடுக்க வேண்டும். எக்காரணத்தை கொண்டு நீங்கள் வந்து எந்த சூழ்நிலையிலையும் நீங்கள் வந்து பெண்களையோ பெற்ற பிள்ளைகளையோ
அல்லது மற்றவர்களையோ சாபம் விடக்கூடாது. சாபம் விட்டிங்கன்னா உங்கள் பிள்ளைங்களுக்கு நல்லது செய்ய முடியாது. உங்கள் வம்சம் அழிவதை உங்கள் கண் முன்பே நீங்கள் காணலாம். இது என்னுடைய அனுபவபூர்வமான உண்மை. எத்தனையோ குடும்பங்களை பார்த்திருக்கிறேன். மற்றவர்களுக்கோ பெற்ற பிள்ளைகளுக்கோ உதவி பண்ணவில்லை என்றாலும் உபத்திரம் செய்யாதீர்கள். குடும்பத்தை அடக்கி வைத்திருப்பது, பயமுறுத்தி கொண்டிருப்பது ஒரு காலகட்டத்துக்கு மேல் உங்களை குடும்பம் வெறுக்கும். வெளி வட்டாரத்தில் நண்பர்கள் உறவினர்களிடம் நல்ல பெயர் எடுக்கவில்லை என்றாலும் மனைவி, கணவன், பிள்ளைகளிடம் நல்ல பெயர் எடுக்க பாருங்கள். இந்த காணொளியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.